நீதிமன்றம் இந்த மக்களிடம் போராடக்கூடிய இந்த மக்கள்கிட்ட நேற்று ஒரு 3 நபர் கொண்ட குழுவை அனுப்பி நீங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் நடக்கக்கூடிய போராட்டத்தை கைவிட்டுட்டு மானாமதுரை பழைய பேருந்து நிலையத்தில் போராட்டத்தை நடத்துங்க, உங்களுடைய உரிமை அது, அதை நாங்கள் மதிக்கிறோம், போக்குவரத்துடைய அந்த இடைஞ்சலாக இருக்கக்கூடிய அந்த இதை மட்டும் நீங்கள் மாற்றி அமைச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள். நாங்கள் அந்த குழுவிடமும் வலியுறுத்தினோம். எங்களுடைய ஒற்றை கோரிக்கை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கொலை வழக்கு பதிவு பண்ண கைது பண்ணணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அதை செஞ்சுட்டா நாங்கள் இந்த போராட்டத்தை பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு மானாமதுரை பழைய பேருந்து நிலையத்தின் அருகே போராடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதன்படி நேற்று வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு பண்ணப்பட்டதா சொன்னாங்க. அது என்ன வழக்கு அப்படின்ட்டு கேட்டோம். கொலை வழக்கா பதிவு பண்ணாமல் நேற்று வரை இருந்தாங்க. ஆனால் இன்று நீதிமன்றமே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி கொலை வழக்கா பதிவு செய்யப்பட்டிருக்கு, மாற்றப்பட்டிருக்கு, 302 பதிவாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ இந்த மக்களுடைய அது ஒரு உத்தரவாகவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மக்களுடைய கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதுனால நீதிமன்றத்துடைய வேண்டுகோளையும் இந்த மக்கள் பணிவோடு கேட்டுக்கொண்டு அந்த போராட்டம் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் நடத்திய அந்த மறியல் போராட்டத்தை கைவிட்டு இன்னைக்கு இப்போ 4 மணி இன்னைக்கு டைம் என்னப்பா மாலை 5:30 மணி அளவில் இந்த பழைய பேருந்து நிலையத்தில் இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்கப்பட்ட இந்த போராட்டத்துடைய நோக்கம் ஆகாசை படுகொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்யணும். கைது செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும்.